ஹலோ ஆல், குடிப்பழக்கத்தினால வர வலிப்பை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நார்மலாக ஆல்கோஹால் எடுக்கும் போது ஒரு அணுக்கள்லையும் என்ன ஆகும்னா அந்த அணுக்கள்ல இருக்கிற அந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் எப்பவுமே சப்ரஸ்ட் மோட்லேயே இருக்கும், லோ மோட்லேயே இருக்கும். சடனாக ஆல்கோஹால் விடுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்லேருந்து வர சிக்னல்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமான லெவலில் இருக்கும். ஸோ இந்த சிக்னல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் சிம்டம்ஸ் வர்றது, ஆல்கோஹால் வித்ட்ரால் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 6 to 24 ஹவர்ஸ்க்குள்ள வர சிம்டம்ஸ் எல்லாம் பேஷண்ட் ரொம்ப கோபமா இருப்பாங்க, இரிட்டபிளா இருப்பாங்க, அஜிடேட்டடா இருப்பாங்க, தூக்கம் இல்லாம இருப்பாங்க, நெஞ்சு படபடன்னு இருக்கும், கை காலெல்லாம் ரொம்ப ஷேக் ஆகும். நெக்ஸ்ட் இதுவே ப்ராக்ரஸ் ஆச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஹாலுசினேஷன். ஸோ பேஷண்ட் கான்சியஸா இருப்பாங்க, டைம், பிளேஸ், டேட் எல்லாமே கரெக்டாக ஞாபகம் வச்சிருப்பாங்க, ஆனால் ஹாலுசினேஷன் இருக்கும், பேஷண்ட் இல்லாத ஒன்று இருக்குன்னு நம்பிட்டு இருப்பாங்க. ஸோ இதுவே இன்னும் ஜாஸ்தி டைம் போக போக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வலிப்பு வர ஆரம்பிக்கும். வலிப்பு எதனால வருதுன்னா சேம் செல்ஸ்ல இருந்து வர அந்த எக்ஸைட்டேட்டரி சிக்னல்ஸ்னால தான் நம்மளுக்கு ஒரு குடிப்பழக்கத்தினால வர சீஜர்ஸ்க்கு காரணம். இதோட நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலீரியம். அப்படின்னா பேஷண்ட் எப்பவுமே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லயே இருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும். ஸோ வித்ட்ரால் சிம்டம்ஸ்ல இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு அதுக்கான மெடிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபிட்ஸ் வந்தால் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸோட எக்ஸைட்டேட்டரி சிக்னல்ஸை கம்மி பண்ணுற மாதிரி சூதிங், காமிங் ட்ரக்ஸ் கொடுக்கணும். இந்த ஹாலுசினேஷனுக்கு தேவைப்பட்ட மாதிரி மருந்துங்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் குடிக்கிறத சடனாக நிறுத்தினா வரக்கூடிய சிம்டம்ஸ். இதை மனசில் வச்சுக்கிட்டு குடிப்பழக்கத்தை நிறுத்தவே முடியாதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஆல்கஹால் டீஅடிக்ஷன் பண்ணணும், உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு பர்சனல் அட்வைஸ் எடுத்துன்னு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆல்கஹால் அடிக்டட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.